நாங்கள் வந்து பட்ஜெட்லேயே வந்து ஹோட்டல்லலாம் இருக்கிற மாதிரி பாத்ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ பட்ஜெட்குள்ளே எப்படி பண்ணுறதுனா கண்டிப்பாக அது நம்ம டைல்ஸ் செலக்ட் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்குது, பாத்ரூமை டிசைன் பண்ணுற இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் கட்டும் போதே எங்கள் பாத்ரூம் வந்து நல்லா லக்ஸுரி ஃபீலாக இருக்கணும், ஹோட்டல்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும், நார்மலான பாத்ரூம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹைலைட்டர் சுற்றி வந்து நார்மலான கலரில் வந்து டைல்ஸ் தாங்க செலக்ட் பண்ணோம். ஸோ ஹைலைட்டர் எது செலக்ட் பண்ணமோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி சுற்றி டைல்ஸ் வந்து 10 feet ஹைட் வரையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே என் பொண்ணு வந்து நம்ம வெட் டாய்லெட் அந்த மாதிரி சேர்ந்து இருக்கும் போது போவே மாட்டா, ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள். அதனால தான் வந்து சரி ஓகே ஒரு பார்ட்டிஷியன் கொடுத்து தனியாக வெட் ஏரியா ட்ரை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிச்சிருக்கோங்க. ஸோ நிறைய பேர் கிளாஸ்லாம் போட்டு பிரிப்பாங்க. கிளாஸில் வந்து நமக்கு நிறைய தொடச்சி மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகம், அதனால அந்த மெயின்டெனன்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியாது குழந்தைங்களை வச்சுட்டு. அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கான்க்ரீட்லேயே வந்து இந்த மாதிரி பெரிய சவுர் வந்து நாங்கள் எழுப்பிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாய்லெட் அதெல்லாம் வர்றது, இந்த இடத்துல வந்து வாஷ் பேசின் வந்து இந்த இடத்துல வர மாதிரி அதுக்கான வாஷ் பேசினுக்கான ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் அதோட பைப் லைனு எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டோம். இன்கேஸ் நம்ம இங்கே மிரர் வச்சோம் அப்படின்னா அதோட ஸ்விட்ச் ப்ரொவிஷனையுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டோங்க. ஸோ இதுக்கு எதிர்க்க ஆப்போசிட்லேயே வந்து இந்த இடத்துல வந்து டாய்லெட் ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ வந்து நல்லாவே வெளிச்சமாக இருக்குது, நம்ம லைட் போடணுன்னே அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு வெளிச்சமாகவும் இருக்குது காத்தோட்டமாகவும் இருக்குது. சரி இதெல்லாம் முன்னாடி வீட்டில் நம்ம அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து சரி இந்த வீட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த செலக்ட் பண்ணோம். நாங்கள் கோல்டன் கலர் தீமில் தான் வந்து பாத்ரூம்க்கு வந்து போயிருந்தோம். அதனால ஹைலைட்டர் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி லீஃப் வந்து கோல்டன் கலர் வர மாதிரி, சைடில் இருக்கிற டைல்ஸ் எல்லாத்துலேயும் கோல்டன் கலரில் கிராக் வர மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்க்கும் போதே நம்ம ஹோட்டல்லலாம் போகும்போது எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஃபீல் வந்து கொடுத்தது. ஸோ சீலிங்கில் வந்து சீலிங் லைட் தான் வந்து போட்டிருக்கோம். அது வந்து நமக்கு நல்லா ஃபுல் பாத்ரூமே வந்து இன்னுமே கூட வெளிச்சமாக வந்து காட்டுது, சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது எங்களுக்கே வந்து பரவாயில்ல, நம்ம வெறும் டைல்ஸை வச்சே வந்து இவ்வளோ காஸ்ட்டில் வந்து பண்ணிட்டோம், கம்மி காஸ்ட்லேயே வந்து இது ஒரு லக்ஸுரியாக பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. இந்த டைலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கேஜியில் தான் வாங்குறது. இது வந்து ஹைலைட்டட் டைல்ஸில் வரும். இதோட காஸ்ட் வந்து 65 rupees per square feet. ஸோ இதோட காஸ்ட்டே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வந்து வந்துருச்சு. சுற்றி வந்து இந்த டைலோட காஸ்ட் வந்து 52 rupees per square feet. சரி எதுக்கு பாத்ரூம்க்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னா, பாத்ரூம்க்கு நிறைய நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்கி செலவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்ளீனிங்க்கு செலவு பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும்போதை விட கட்டும் போதே வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பாத்ரூமில் மெயின் விஷயமே இந்த நீஷே ஷெல்ஃப் தான். இந்த ஷெல்ஃப் வந்து நீங்கள் கட்டும் போதே பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம், நீட்டாக வந்து மெலிசா வர மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, இன்கேஸ் நீங்கள் ஷாம்பு டப்பாலாம் வச்சிங்க அப்படின்னா அந்த ஷாம்பு டப்பா ஹைட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களால் வைக்க முடியாது. அதனால் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் போகிறது வந்து பெஸ்ட்டு. நாங்கள் ரெக்டாங்கிள்லேயே தான் போனோம், பட் ரொம்ப கொஞ்சம் நல்லாவே ஒரு கை அளவுக்கே வந்து கேப் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் இது ஈஸியாக இருக்குது. டைல்ஸ் ஒட்டும் போதே அதுக்குமே சேர்த்து டைல்ஸ் வந்து ஒட்டிட்டோங்க. சூப்பராகவே இருக்குது பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம் அப்படின்னா இங்கே சிட்டிங் வந்து வைக்கலாம், பெரியவங்களாம் வயசானவங்களாம் குளிப்பாங்களா அந்த மாதிரி. அப்புறம் இடம் பத்தாது, இது வந்து ஒரு சின்ன பாத்ரூம் மாதிரி தான் இருக்கும். ஒரு 6 அடி 6க்கு 4 இருக்கும்னு நினைக்கிறேன். இது சரி குளிக்கும் போது இடம் பத்தாது அப்படின்றதுக்காக அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இது மட்டும் பார்த்திங்கன்னா பெட் ஏரியா, குளிக்கிறதுக்காக இங்கேயே வந்து ஷவர் அது எல்லாமே வரும், இன்னும் அதெல்லாமே வைக்கலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா.
ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி வெட்டேரியா ட்ரையர் பிரித்தோன்னா மெயினாக வந்து குழந்தைங்க வந்து ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா காலை கீழே வைக்க மாட்றாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கிற இந்த தண்ணி இங்கே இருக்குல்ல இந்த இடத்துல வந்து தண்ணியெல்லாம் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இங்கே கண்ணாடி அதெல்லாம் நாங்கள் எதுவுமே வைக்கல. இங்கே நம்ம சோப்பு வச்சுக்கலாம், இல்லை நம்ம நல்லா டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணோங்க. இது வழி வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. ஒருத்தரே 2 பேரே போகலாம், அவ்வளோ அளவுக்கு வந்து சூப்பராக பெருசாக இருக்குது. ஸோ ஓவராலாக டைல்ஸ் காஸ்ட்டு வச்சு இந்த பாத்ரூமோட லுக் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய பேர் கிரனைட்லேயே பண்ண வந்தவங்கலாம் கூட கேட்டாங்க, பாத்ரூம் சூப்பராக இருக்கே, எப்படி டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்களோட ஓன் டிசைன். நாங்களே வந்து இப்படி வரணும், இப்படி இருக்கணும் நம்மளோட பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் டிசைன். ஸோ இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அண்ணா தம்பி 2 பேர் இருக்காங்க, எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க தம்பியும் தான். ஸோ அதனால் அவரோட ரூம்லேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அதோட பாத்ரூமும் இருக்குது. ஸோ அதோட லுக் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதே மாதிரி தான், இதே டைல்ஸில் ஹைலைட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு போட்டு அந்த ரூமோட பாத்ரூமும் வந்து பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்கலாம், எதுக்கு பாத்ரூம் வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி வீடியோலாம் நான் வீடு கட்டும் போது இல்லை, நல்லா சர்ச் பண்ணி பார்த்ததில், ஏன்னா கட்டுற ஸ்டேஜ்லேயே போட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. நிறைய பேர் முடிஞ்சதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறம் போடும்போது என்ன கட்டணும் அப்படி எப்படி இருக்கும் இன்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்காதுல்ல. ஸோ அதனால தான் வந்து நான் இப்போது கட்டுற ஸ்டேஜ்லேயே எடுத்து போட்டேன்னா இன்கேஸ் வீடு கட்ட போகிற யாருக்காவது இது வந்து ரொம்ப ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இன்கேஸ் நீங்கள் வீடு கட்டுறீங்க உங்களுக்கும் வந்து, ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ஹோட்டல் போகும்போதும் அங்கே பண்ணியிருக்க அந்த இன்டீரியர் அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், நம்மளோட பாத்ரூமும் இப்படி இருக்காதான்ட்டு. ஸோ நம்ம அவ்வளோ காஸ்ட்டுக்கு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் நம்ம இருக்கிற காஸ்ட்டை வச்சுமே நல்லா லக்ஸுரியான ஃபீல். எனக்கு இது லக்ஸுரி, அப்புறம் அது கமெண்ட் செக்ஷனில் வந்து இது லக்ஸுரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. எனக்கு இது லக்ஸுரியாக இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணாத ஒரு பாத்ரூமாக, நாங்கள் பழகாத ஒரு பாத்ரூமாக இருக்கிறதுனால இது எங்களுக்கு லக்ஸுரியாக தான் தெரியுது. நல்லாவே பெருசாகவும் இருக்குது, லுக்குமே சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Bye.